ஸோ ஹலோ கைஸ், என்னதான் அந்த ஸ்டீமும் எப்பிக்கு அடுத்தடுத்த ஆஃபரில் கேம் விட்டாலோ அதே கேம் ஃப்ரீயாக விட்டாலோ நம்ம தான் லைப்ரரியில் ஆட் பண்ணிட்டு போனாலும் நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த கேம்லாம் ஃப்ரீயாக விடுறாங்க? ஸோ இந்த கேம் ஃப்ரீயாக விடுறதுக்கான அவங்களுக்கு லாபம் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ கேமுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி எல்லாம் என்ன அப்படின்றது தான். ஸோ நான் உங்கள் ரெண்டர் கார்ட், வெல்கம் டு மை சேனல். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா எபிக் கேம்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து லான்ச் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ வந்து பெரிய பேரியராக இருந்தது யாருன்னா ஸ்டீம். ஏன்னா 2003 கடையை திறந்து பழம் தின்னு கொட்டை போட்டு வளர்ந்து நிற்கிறான். ஸோ அந்த ஸ்டீமை தாண்டி நம்ம எப்படி வந்து இந்த மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்றதுக்கு எபிக் கேம்ஸ் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்க. ஸோ கைஸ், இதில் எபிக் ஃபஸ்ட் எடுத்த ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்னாப்பிங். ஸோ இந்த கஸ்டமர் கிட்னாப்பிங் அப்படின்றதுக்கு முன்னாடி கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, CAC. என்னன்னா இப்போ நீங்கள் ஒன்ஸ் அவங்களோட வெப்சைட் நீங்க லாகின் ஆயிட்டீங்கன்னா நீங்க அவங்களோட லாயல் கஸ்டமர் ஆயிருவீங்க. ஸோ அதுதான் இந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். இதை பண்றதுக்காக தான் எபிக் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப்பை வந்து உருவாக்குறான். அதான் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி கேம்ஸ். ஸோ வந்து ஒரு கேமை நான் ஃப்ரீயா விட போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாம அந்த கேம் என்னன்னே தெரியாம ஒரு கேம் ஃப்ரீயா வருது அப்படின்ட்டு மக்களுக்கு நடுவில் ஒரு ஆர்வத்தை தூண்டி எல்லாரையும் லாகின் பண்ண வைக்கிறா, எல்லாரையும் கேமை கிளைம் பண்ண வைக்கிறா. அவங்க சைடு எபிக் கேம்ஸை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி நம்மளை வந்து ஒரு கஸ்டமரா உள்ள இழுத்து போடுறான். ஸோ அந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டை மெயின்டைன் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிஸ்ட்ரி கேமை விட்டான். ஸோ கைஸ், அதில் செகண்ட் தான் ரெவன்யூ ஸ்பிளிட். டீம் வந்து பார்த்தீங்கன்னா 70/30 ரெவன்யூ ஸ்பிளிட் அப்படின்ற ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாப்ல. என்னன்னா இப்போ டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராச்சும் கேம் வாங்கினாங்கன்னா உங்களோட கேமை வாங்கினாங்கன்னா 30% வந்து கமிஷன் காஸ்ட்டாக ஸ்டீம் எடுத்துக்க, 70% தான் டெவலப்பருக்கு வந்து ப்ராஃபிட்டாக போய் சேரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் 88% உனக்கு ப்ராஃபிட் தரேன், 12% கமிஷன் காஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எபிக் கேம்ஸ். ஸோ அதான் 88/12 ரெவன்யூ ஸ்பிளிட். ஆனால் எபிக் அங்கே தான் ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணுறாப்புல. என்னன்னா இப்படி நீங்கள் 88/12 ரெவன்யூ ஸ்பிளிட்டில் நீங்கள் கேம் இறக்குனீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட பிளாட்ஃபார்மில் தான் கேம் இறக்கணும். கேம் லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்முக்கு நீங்க கேம் விடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வச்சு தான் இந்த 88/12 அப்படின்ற ரெவன்யூ ஸ்பிளிட்டை எபிக் கொண்டு வராப்ல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ எக்ஸடஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனது எபிக் கேம்ஸில் தான். எபிக் கேம்ஸில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமுக்கே வந்துச்சு. ஸோ ஏன்னா அந்த 88/12 ரெவன்யூ ஸ்பிளிட்னால. ஸோ கைஸ், ஏன் இந்த 2 ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னா இந்த தேர்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக தான், அதான் ஈகோ சிஸ்டம் லாக். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் லாக்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈகோ சிஸ்டம் எபிக் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா அதை விட்டு வெளியில் வராவே விட மாட்டான். ஏன்னா இப்போ ஃப்ரீ கேம் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிறீங்க, லாகின் பண்ணி கிளைம் பண்ணி அந்த ஃப்ரீ கேமை வாங்கிட்டீங்க. பட் நீங்கள் ஏற்கனவே வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு கேம் அங்கே ஆஃபரில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக எபிக் கிட்ட காசை கொடுத்து கேம் வாங்குவீங்க. ஸோ அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் லாக்காக தான் முதல் 2 ஸ்ட்ராட்டஜி எபிக் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கைஸ், எபிக் ஒரு பக்கம் இப்படி பண்ண, ஸ்டீம் ஒரு பக்கம் நான் இப்படி பண்ணுவேன்னு ஆரம்பிச்சதா ஃபோமோன்ற சைக்காலஜிக்கல் ட்ராப், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எபிக் வந்து ஃப்ரீ வீக்கெண்ட் அப்படின்னு ஒன்று விடுவோம். அதாச்சும் ஒரு கேமை உங்களுக்கு குறிப்பிட்ட நாளைக்கு ஃப்ரீயாக விளையாடக்கூடும். அப்படி விளையாட கொடுக்கும்போது நம்ம அந்த கேம் விளையாண்டு பிடிச்சி போச்சுன்னா அடுத்த ஆஃபரில் வரும்போது கண்டிப்பாக அதை வாங்கணும்னு நினைப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த கேமுக்கு அடுத்த ஆஃபர் விடுவோம். ஸோ அந்த ஆஃபர் முடிகிறக்குள்ளே நம்ம அந்த கேமை வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும், நீங்கள் அந்த கேமை வாங்குவீங்க. அதுதான் இந்த ஃபோமோன்ற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப். ஸோ நெக்ஸ்ட் கைஸ், அது அந்த ஸ்டீமோட அல்காரிதம் எப்படி வேலை பார்க்கணும்னா, நீங்கள் விஷ்லிஸ்ட்ல லைப்ரரியில் என்னென்ன கேம்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா அந்த டேக் இருக்கும் பார்த்தீங்களா, FBS கேம்ஸ், ஓப்பன் வேர்ல்டு, அசாசியன், பார்க்கர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டேகை வச்சு அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும். நீங்கள் விஷ்லிஸ்ட்ல லைப்ரரியில் என்ன டேக்ல அதிகமாக கேம் இருக்கும் அந்த டேக் சம்மந்தப்பட்ட கேம்ஸாக தான் உங்களுக்கு காமிக்கும். அந்த டேக் சம்மந்தப்பட்ட ஆஃபரில் வந்த கேமை உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணும். ஏன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்டை கிரியேட் பண்ணி அந்த கேமை வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கைஸ், நான் காசு கொடுத்தலாம் கேம் வாங்க மாட்டேன், ஃப்ரீ கேம் தான் வாங்குவேன், எனக்கு தான் லாபம், டெவலப்பருக்கு என்ன லாபம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதான் தப்பு. பிகாஸ் ஃப்ரீ கேமில் வந்து லாபம் அதிகமாக இருக்கிறது டெவலப்பர்ஸ்க்கு தான். ஸோ அது என்னன்றதை ஒன்றா பார்ப்போம். ஸோ கைஸ், நீங்கள் அதை வெறும் ஒரு ஃப்ரீ கேமை பார்க்குறீங்க, ஆனால் அந்த டெவலப்பருக்கு அதான் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா ஒரு சின்ன இண்டி ஸ்டுடியோனால பார்த்தீங்கன்னா கேமை வந்து பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போக முடியாது, அவங்களுக்கு அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அந்த கேமை அவங்க ஃப்ரீயாக விட்டாங்கன்னா யூடியூப், இன்ஸ்டா, டிக்டாக்ன்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஃப்ரீயாக இருக்குது வாங்க, இந்த கேம் ஃப்ரீயாக இருக்குது வாங்குங்கன்ட்டு அந்த கேமுக்கு பிகெண்டாக ஒரு ப்ரொமோஷன் தான் இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கும். ஸோ அப்படி அந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடியோ மேலே ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேமை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக விடுறாங்க. ஸோ கைஸ், இதுதான் அவங்க லாபமானா அதான் கிடையாது. பிகாஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது ஏதோ அந்த பேஸ் கேம் தான். ஸோ அது கேமுக்குரிய டிஎல்சிஸ், அந்த கேமில் இருக்க இன்கேம் அசன்ட்டை நீங்கள் வாங்கணுன்னா மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், டிஎல்சி வாங்கணுன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ யார் வாங்குவா, பேஸ் கேம் ஃப்ரீயாக கொடுக்கும்போது டிஎல்சிலாம் யார் வாங்குவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஎல்சி வாங்க வைக்கணும், அதில் இருக்க மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் நிறையா பேர் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கேமை ஃப்ரீயாகவும் தராங்க.
ஸோ அதுக்கடுத்து அவங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமாக அவங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா கைஸ், அதான் அந்த லாங் டேர்ம் ஃபேன் பேஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேமை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டெவலப்பர் ஸ்டுடியோக்கு ஒரு ஃபேனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி மாறுற அந்த ஃபேன் தான் அவங்களோட லாயல் கஸ்டமர். ஸோ அவங்களோட அடுத்த கேமை ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சைடு யாரும் பண்ண மாட்டாங்க, அந்த சைடில் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்கள், இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே ரெசிடென்ட் ஈவில் ரெக்வேமை வாங்கி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிப்ரவரி வரும். ஸோ கைஸ், இது மட்டும் தானா? இதுவும் இல்லை, இனியும் இருக்குது. என்னன்னா அந்த கேமுக்குரிய சர்வரோ கம்யூனிட்டியோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரீ கேம் கொடுக்குறது மூலமாக அது எல்லாரும் வாங்கி விளையாடும் போது அது ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேமாக இருந்தால் அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிஸியாகவே இருக்கும். ஸோ அப்படி பிஸியாக இருக்கிற சர்வர் தான் அவங்களுக்கு தேவை. ஆக மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ கேமாக இருக்குது. அதே இது எபிக் ஸ்டீமுக்கு அதெல்லாம் வந்து கேம் வாங்கக்கூடிய ஃபியூச்சர் கஸ்டமர்ஸை பிடிக்கிற ஒரு ட்ராப். டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவ்வளோ இருக்குது இந்த ஃப்ரீ கேமுக்கு பின்னாடி. எபிக் எப்படி அந்த கேமை ஃப்ரீயாக விடுறா, எபிக் அந்த கேம் ஃப்ரீயாக விடுறதுக்கு அந்த டெவலப்பர் எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிபிள் ரீசன் இருக்குது. மொதல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெவன்யூ கேரண்டி. ஸோ வந்து இந்த கேமுக்கு இவ்வளோ மினிமம் ரெவன்யூ நான் ஜென்ரேட் பண்ணுவேன்னு வந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டு தான் அந்த கேமை ஃப்ரீயாக விடுவோம் அப்ளை எபிக். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னா ஃப்ளாட் ஃபீ. ஒரு கேமுக்குரிய லைசன்ஸை எனக்கு அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் நான் காசு தரேன், நான் அந்த கேமை ஃப்ரீயாக விட போகிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ளாட் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேமை ஃப்ரீயாக விடுவாப்ல. இந்த 2 ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் வந்து ஒத்துப்பாங்க எபிக்ல வந்து கேமை ஃப்ரீயாக விடுறதுக்கு. ஸோ இதை விட இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ் தி ஓல்டு கேம் ஸ்ட்ராட்டஜி. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் பழைய கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே தான் வரும், ஏன்னா அடுத்தடுத்து புது கேம் ரிலீஸ் ஆகிறப்ப. ஸோ அப்படி அந்த கேமுக்குரிய மவுஸ் குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆன்லைன் மல்டிப்ளேயர் யாரும் அவ்வளோ ஆட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கேமை ஃப்ரீயாக கொடுத்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மல்டிப்ளேயர் சர்வரை என்கேஜாகவே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி அதோட டிஎல்சிஸ் விற்கணும். அதை எல்லாத்தையும் தாண்டி கைஸ் அதுக்கு இந்த கேமுக்குரிய சீக்வல் ஹைப். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் கண்ட்ரோல் மட்டும் ஃப்ரீயாக வரலைன்னா எனக்கு கண்ட்ரோல் ரெசோனண்ட்டுக்கு வந்து நான் இவ்வளோ ஹைப்பாக இருந்திருக்கவே மாட்டேன். அது உண்மை தான். அது மாதிரி அதோட சீக்வலுக்கு ஹைப் ஏற்றணுன்றனால அதோட ப்ரீக்வல் கேமை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அடுத்த வருஷம் GTA 6 வரப்போகுது. GTA 5 ஃப்ரீயாக வருமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வராது, அது இன்னொரு விஷயம். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இண்டி ஸ்டூடியோவுக்கு ஓகே. ஆனால் பெரிய கேம் டெவலப்மெண்ட் ஸ்டூடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பெருசாக விளம்பரம் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது AAA கேம் எல்லாம் ஏன் ஃப்ரீயாக விடுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து தோணி இருக்க நேரம் உங்களுக்கு. இப்படி அந்த AAA கேம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கேரண்டியான பேமெண்ட் தான். ஒரு கேமை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இதுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருமா வராதான்னு யோசிக்கும் போது அதுக்கு ஒரு கேரண்டி கிடைக்குதுன்னா அவங்க கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணாதான் செய்வாங்க. அதுக்கடுத்து கேமோட ரிவ்யூ. இன்கேஸ் அது ஒரு நல்ல கேமாக இருக்குது, பெரிய கேமாக இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ரீச் ஆகலைன்னா அதை ஃப்ரீயாக விடுறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் அதுக்கடுத்து நியூவாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் நல்லா இருக்கும் போல அப்படின்ட்டு அந்த கேமை காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே அந்த கேமை பற்றி அவங்க பேசணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த மார்க்கெட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் சீக்வல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீக்வலுக்கு அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக பயன்படுத்திப்பாங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.